பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 3 பயிற்சிகள் முழுமையான பலன்களை சொன்னாலும் கூட அந்த முழுமையான பலனை முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு நிலைதானே என்று கலங்கித்தான் போகின்றீர்கள். மன ரீதியா தளர்ந்து போகின்றீர்கள். இப்படிப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா கிரகங்கள் நமக்கு சகாயம் செய்ய தொடங்குகின்றன. அந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு மனிதர்கள் மட்டுமல்ல தெய்வ சக்தியும் நமக்கு தருகின்றது. அதுல முதன்மையாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தாராள குணம்தான். அந்த வகையில பார்த்தா இவன் கொடுத்தால் எவன் தடுப்பான் என்கின்ற ஒரு நிலைக்கு வார்த்தைக்கு சொந்தக்காரன் யாருன்னா கர்மாவின் கர்த்தா சனி பகவான். அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2.5 வருட காலம் இடையே பார்த்தீங்கன்னா நீண்ட பயணத்தில் இளைப்பாறுவது போல, தவித்த வாய்க்கு தண்ணீர் போல, பசித்த வயிற்றுக்கு ஒரு கவனம் உணவு போல ஒரு அருமையான வாய்ப்பு தான் தன்னுடைய கிரகங்கள் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து சற்று மாறுதல். அந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாசம் 26, 27 பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரமாகின்றார். இந்த வக்ரம் பாத்தீங்கன்னா ராசி டு இருந்து ராசிக்கு இல்லை. பாத்தீங்கன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி 1ஆம் பாதத்திலிருந்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம் அந்த நட்சத்திரத்துக்குள் பேச்சியாகின்றார். சிறு அசைவுகள் கூட நம் வாழ்வை திருப்பி விடும். சிறு அசைவுகள் கூட நமக்கு நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தரும். அப்படிப்பட்ட இந்த சனி வக்ர பயிற்சி தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த அர்த்தாசிரம சனியினுடைய கொடூரம் என்று சொன்னால் அது தொழில் ரீதியா, உடல் ரீதியா, மன ரீதியா கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியது. கர்மாவுக்கேற்ற பலன். அந்த வகையில் பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்கள் கலங்கித்தான் போனீர்கள். கண்ணீர் தான் சிந்தினீர்கள். சிந்திய கண்ணீருக்கு அளவில்லாமல் போய்விட்டது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் பாத்தீங்கன்னா இது ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல் என்று தான் சொல்வேன். அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வருவதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம்தான். அந்த வகையில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ரம், சனி பகவானுடைய வக்ரம் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அதே நேரத்தில் 7 சனி முடிந்து அதை பார்த்தீங்கன்னா இந்த 7 சனியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான காலம் ஒரு 138 நாட்கள். அதே நேரத்துல தைரியம், தன்னம்பிக்கையும், விடாமுயற்சியும் பலன் தர தொடங்கும் இந்த காலகட்டம். உத்தியோகத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த சனி வக்ர பயிற்சி தனுசு ராசிக்கு அமைகின்றது. தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியா இந்த சனியினுடைய பலனை முழுமையாக அனுபவிக்கின்ற ஒரு காலமாக இருப்பதனால் அர்த்தாசிரம சனியினுடைய முழுமையான தாக்குதல் தளர்ந்து போகும். தளர்ந்து விட செய்வார் சனி பகவான். வக்ர சனியால் வரப்போகும் யோகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல வீடு, நல்ல குடும்பம், நல்ல தொழில், நல்ல முன்னேற்றம், மன நிம்மதி அத்தனையும் தாராளமாக கிடைக்கும். வாகன யோகம் தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். பழைய வாகனத்தை மாற்றி புது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதே நேரம் கூடுதல் கவனம் தேவை. இரவு நேர பயணங்களிலோ வண்டி வாகனங்களில் போகும்போதோ கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போடும். அதே நேரத்துல இனி 7 சனியினுடைய குறிப்பா இந்த அர்த்தாசிரம சனியுடைய பயம் இனி இல்லை. இந்த 138 நாட்கள் அருமையான சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு, தொழில ஒரு நல்ல முன்னேற்றம், அதாவது இடம் மாறுதல்னு சொல்லுவாங்க. பதவி உயர்வோடு கூடிய இடம் மாறுதல். அரசு துறையில வேலை செய்பவர்களுக்கும் புதிய தொழிலை தொடங்குவதற்கும் ஒரு சரியான சந்தர்ப்பம், சரியான வாய்ப்பு கிட்டுகின்ற ஒரு காலமாக இந்த அர்த்தாசிரம சனி தனுசு ராசிக்கு அமைகின்றது. இந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கலங்கி போய் விட்டீர்கள். எத்தனையோ வேதனைங்க, யாரையும் நம்புறது, நம்பாம போறது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அமைத்து தந்ததோ சனி பகவான் தான். அதே நேரத்துல சனி வக்ரமானது சற்று தளர்வை தருகின்றது, சற்று ஓய்வை தருகின்றது, சற்று நிம்மதியை தருகின்றது. ஏராளமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு காலமே இந்த சனி வக்ர பயிற்சி தனுசு ராசிக்கு. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா 7 சனியுடைய முழு பாதிப்புகளிலிருந்து முற்றிலும் விடுபடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைகின்றது. புதிய வீடு கட்டுதல், இந்த வீடு சம்பந்தமான பிரச்சனைகள், இட சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு காலமாக அமையும். வாங்கிய கடனை அடைப்பதற்கு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தெய்வபலம் நமக்கு என்றாலும் துணையாகத்தான் இருக்கும். காலம் அப்படித்தான் இருக்கின்றது. சொல்வார்கள் அல்லவா பெரியவர்கள், காலம் செய்வது போல என்று.
அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் அருமையான சந்தர்ப்பம். ஒரு மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா அதை பிடித்த அரசியல்ல, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில, தொழில நல்ல முன்னேற்றத்தை அடைந்தவர்களையெல்லாம் இந்த வாழ்வில் சந்தித்திருக்கிறேன். அந்த வகையில ஒரு மாற்றம் தரக்கூடிய, ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய, பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு காலம் இந்த சனி வக்ர பயிற்சி. தனுசு ராசிக்கு தெய்வ பலம் சொன்னேன் அல்லவா, தெய்வம் தான். அனுபவம் மனிதனுடைய வாழ்க்கையில் நம்முடைய கவலைகளையும் கண்ணீரையும் துன்பத்தையும் கேட்பதற்கு யார் இருக்கின்றார்கள்? கவலைகளும் கண்ணீரும் வரும்பொழுதோ, நாம் இருப்பதை இழந்து தவித்து நிற்கும் பொழுதோ யார் துணையும் நமக்கு கிட்டாது. ஆறுதலை தரக்கூடியது ஆண்டவன் தாங்க. அந்த ஆண்டவனை சார்ந்த ஜோதிடம் தான் ஒரு அருமையான கிரகம் சனி பகவான். சனி பகவானினுடைய பாதத்தை முழுமையாக பற்றி கொள்ளுங்கள். திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவருக்கு உங்க கையாலே அபிஷேகம் பண்ணுங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா மகா கணபதி எளிமைக்கு எளிமையானவன். இவனை மாதிரி ஒரு கருணை கடல் யாரும் இல்லைங்க. இந்த சிவசுதரனாகிய மகா கணபதிக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபடுவதும், அனுமன் ஆலயம் சென்று அனுமனை வழிபடுவது செய்வதும் இந்த காலகட்டத்துல இழந்ததை திரும்ப பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம் தரக்கூடிய ஒரு காலம் இந்த சனி வக்ர பயிற்சி தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல என்ன மாதிரியான பலாபலன்கள் கொடுக்க போறாங்க? கண்டிப்பா தனுசு வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கே 9வது ராசி. அப்ப ரொம்ப பாக்கியசாலிகள் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். ஆனா தனுசு வந்து சொல்றாங்க, என்னோட வாழ்க்கையை ஒரு நாள் வாழ்ந்து பாரு, நாங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளா நாங்களா? ஆமா, நாங்களா? நீங்களா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றீங்க. ஆனா உண்மை என்னன்னா, உண்மையாவே அவங்க பாக்கியசாலிகள் தான்மா. ஏன் எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, தனுசுவா பிறக்கிறதே ஒரு பாக்கியம். அதை வச்சு சொல்றோம், அதுவே பாக்கியம்பா. ஏன்னா நீ நல்லவனா இருக்கிய. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமாம்மா, நல்லவங்களா இருந்து நாங்க கண்டது என்னையா, நல்லவங்களா இருந்த இருக்கிறதே நீங்க கண்ட ஒரு பெரிய ஒரு நல்லது அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். அம்மா, நம்மள நினைச்சு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, இஃப் யூ ஆனஸ்ட், நம்மளுக்கு அந்த பெருமை அப்படின்றது இருக்கும். நான் யாரையும் இது வரைக்கும் ஏமாத்தலப்பா, யாரோட காசு ஆசைப்படல, யாரையும் ட்ராப் பண்ணல, யாரையும் கெடுக்கல, யாரோடைய வாழ்க்கையும் கெடுக்கல. நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி யாரையும் அடிச்சு நான் முன்னேறல, என்னுடைய திறமையினால நான் முன்னேறினேன். இதுவே பெரிய பிளஸ் இல்லம்மா. அந்த மாதிரி தனுசுல நீ பிறக்கிறதே பெரிய பிளஸ், நீ நல்லவனா இருக்கிறதே பெரிய பிளஸ். இப்படிதாம்மா நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? அப்ப அதுக்கும் மேல தனுசு அப்படின்னும் போது குருவோட ராசிமா. பூர்வ புண்ணியங்கள் நிறைய இருந்தாதான் குருவோட ராசியில பிறக்க முடியும். அப்ப பூர்வீக ஒரு குட் எஃபெக்ட்ஸ் இருந்தா, நல்ல கர்மாக்கள் இருந்தாதான் நம்ம குருவோட ராசியில பிறக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப மீதி பேர்லாம் கெட்ட கர்மாக்கள் செஞ்சிருக்காங்க அப்படி சொல்ல வரல. நாங்க ஏன் தனுசுல பிறந்தோம் அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்காக வரிகள் இது. மீதி எல்லாம் எங்களை கம்பேர் பண்றேன், நாங்களா அப்ப கேட்டவங்களா அப்படிலாம் கேட்க கிடையாது. ஆமா, அப்படி பார்த்தா நானே ரிஷபம், நானே வந்து தனுசை பத்தி சொல்லக்கூடாது, நானே தனுசை பத்தி வருத்ததான் பண்றேன் இல்லையா? அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குமா. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் தனுசுல பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பாக்கியம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல சிறந்த ஆசான்மா. பொதுவாவே ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தை இருக்கு அப்படின்னா, இப்ப நீ என்கிட்ட சிஷ்ய வந்து சேர்ற அப்படின்னா, நான் மொத்தத்தையும் உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன். சீக்ரசிஸ் அப்படின்னு, ஏன்னா குரு மிஞ்சின சிஷ்யா ஆயிடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா தனுசுக்கு அந்த மைண்ட் செட்டே கிடையாது. எனக்கு என்ன வித்தை தெரியும், நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த வித்தையை கத்துட்டேன், நீ வந்து ஏன்னா உனக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமா ரொம்ப ஃப்ளூயன்ட் நான் சொல்லி கொடுத்துருவேன். சரி, கத்துக்கிட்டு போ, என்ன விட பெரிய ஆளா இரு, நல்லா இரு, நீ பெரிய ஆளா இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். அதுதான் தனுசு. ஒரு சிறந்த ஆசா, உபயராசி, ஆண் ராசி. பட் ஆனா அப்படிப்பட்ட தனுசுக்கு இந்த காலபுருஷனுக்கு கார்னர் ராசி, ஃபேமிலியில நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். இவங்க ஒரு கார்னர் இல்லைங்களா, குடும்பத்துல பெருசா நிம்மதி இருக்காது. எல்லாருமே இவங்களை வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவாங்க, புகழ்வாங்க. இவங்க எந்த ஏரியால இருக்காங்கன்னா அந்த ஏரியால இருக்க 4 பேருக்காவது இவங்களை தெரியும். கம்மி சொல்லணும் அப்படின்னா 40 பேருக்காவது இவங்களை தெரியும். ஏன் அப்படின்னா, யார் என்ன ஹெல்ப்னாலும் ஆத்மார்த்தமா உதவுவாங்க. எனக்கு காசு கொடுத்து உதவணும்னு இல்லை, என்னோட புத்திசாலித்தனத்தை ஒரு கொடுத்து உதவுறேன். இதுதான் தனுசு. அப்படிப்பட்டவங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, யார் இவங்க கிட்ட ஆதாயம் அடைஞ்சாங்களோ அவங்களே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்கெட் வேலை செய்வாங்க. அப்பவே இருந்துட்டு குளிப்பறிக்க இருப்பாங்க. இருந்தாலும் இவங்க அடுத்தவங்க கேட்டாங்கன்னு செய்வாங்க, தெரிஞ்சாலும் செய்வாங்க. அதுதான் என்னோட நல்ல குணம். இப்ப நம்ம கோடாலி வச்சு தீட்டுவாங்க, பாத்துக்கீங்களா? தீட்டிட்டு எந்த மரத்துல தீட்டாங்களோ அந்த மரத்துல வெட்டுவாங்க. இது நல்லா கூரா இருக்காரு. அந்த கதை தான் தனுசோட கதையும் அப்படின்லாம். ஆனா குடும்பத்துல இவங்களுக்கு வந்து பாருங்க, மனைவி சொல்லுவாங்க அந்த மனுஷன் பொழைக்க தெரியாது, பிள்ளைங்க சொல்லும் யார் மாதிரினாலும் இருக்கலாம், எங்க அப்பா மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது, எங்க அம்மா மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபேமிலியில நிராகரிக்கப்பட்ட தனுசு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், என் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன எல்லாரும் மதிக்கணும், என்னை புரிஞ்சுக்கணும்,
என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், நான் இந்த விஷயம் செஞ்சா என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், நல்ல சம்பாதிக்கணும், ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், குடும்ப சந்தோஷத்துக்காக இப்படி நிறைய விஷயங்கள் குடும்பம் சார்ந்த ஆசைகள் இருக்கு அப்படின்னு சில ஆசைகளை சனி பகவான் இப்ப நிறைவேற்றி கொடுக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது முயற்சி. தனுசு வந்து பாருங்க எப்பயுமே முயற்சி செய்வாங்க. எப்படின்னா பொண்டாட்டியை திருத்திடணும், தனுசு ராசி பெண்கள் கணவனை திருத்திடணும், குழந்தைங்கள நல்ல பிரெயினி ஆக்கணும், மூல பலம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நல்ல வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைடா இருக்கணும், படிக்கணும், நல்ல ஞானம் இருக்கணும், இறை வழிபாடு இருக்கணும், தெளிவு இருக்கணும், புத்திசாலித்தனம் இருக்கணும் நம்ம குழந்தைங்க அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ராசி தனுசு. எதுலனாலும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன். என் புள்ள படிப்புல மட்டும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். தனுசு ராசி அம்மா ஒத்த காலில் நிற்கும். என் புள்ள படிக்கணும், என் புள்ள டாக்டரா தான் ஆகணும், என் புள்ள வந்து வெளிநாட்டுல தான் போய் படிக்கணும். நீ என்ன என் புள்ளைய படிக்க வேணாம்னு சொல்றது? எதுலனாலும் நீ பேசு, நான் அமைதியா இருக்க. படிப்புல மட்டும் நீ தலையிடாது. என் பையன் வாழ்க்கை எனக்கு முக்கியம். இப்படி எல்லா விதத்திலயும் பிள்ளைங்களோட லைஃப்காக அவங்களோட ஒரு குட் லக்குக்காக நிறைய பாடுபடுறவங்க தனுசு அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மாதிரி பல முயற்சிகள் செஞ்சு தோல்வியை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பல முயற்சிகள்ல சில முயற்சிகள் இப்ப நிறைவேறும். யூஜி வந்து பிள்ளைய வந்து வெளிநாட்டு கடைக்கு அனுப்பலாம் அப்படின்னு அம்மா வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. அதுக்கு மேல குடும்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, வெளிநாட்டுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைய அனுப்புங்க, அது நல்லா வருமா, திரும்பி கெட்டு போயிடாது அப்படின்லாம் வேற சொல்லுவாங்க. எந்த புள்ள நீ பீரோக்குள்ளே போட்டு வச்சிருந்தாலும் அது வந்து கெட்டுதான் போயிடும், கெட்டு போடணும்னு இருந்தா. நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீ எங்க வெளியே சுத்த விட்டாலும் புள்ள நல்லா இருக்கும். அது பிள்ளைங்களோட மனசு வந்து அதுக்கு காரணம். அவங்க கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. நீ வந்து யாரையும் வந்து ஒழுக்கமா வளர்க்க கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. ஆமா, ஒழுக்கமா வைக்க முடியாது. நம்ம ஒழுக்கமா வளர்க்கலாம், பிள்ளைய ஒழுக்கமாவே கடைசி வரைக்கும் இருக்கா நீ பாத்துட்டேவா இருக்க முடியாது. அவங்களுக்கா தோணும் இல்லையாமா. அப்ப அந்த மாதிரி எல்லாம் சொல்லி யூஜில வெளிநாட்டுக்கு போறதை தடுத்து இருந்தாங்கன்னா இப்ப பிஜி அந்த பிள்ளை அழகா வெளிநாட்டு போயிடும். அந்த மாதிரி இந்த தனுசுனுடைய முயற்சிகள் பல முயற்சிகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னா சில முயற்சிகள் இந்த காலகட்டம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். இது வக்ரகதி அடைஞ்ச சனி உச்ச குருனோட பார்வையில, அதுக்கும் மேல அர்த்தாஷ்டம சனிமா இவங்களுக்கு. அர்த்தாஷ்டம சனியா வந்ததுல இருந்தே தனுசுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் அப்படின்றது கொடுத்தாரு. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது கொடுத்தாரு. வேலை செய்யற இடத்துல என்னை விட அறிவு கம்மி, என்னை விட திறமை கம்மி, அவன் என்ன கார்னர் பண்றான், அவன் என்ன ஓவர் ரைட் பண்றான், இதை என்னால தாங்க முடியல. தனுசோலத்தை தாங்க முடியாது. அதே மாதிரி குடும்பத்துல எப்பயுமே பிரச்சனை தான். இப்ப கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தி இருக்கு. சமுதாயத்துல பெருசா என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆதாயம் அடைஞ்சவங்க என்ன வந்து ட்ராப் பண்றாங்க, இப்படி எல்லாம் ஒரு கஷ்டத்துல இருந்தாங்க. அர்த்தாஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சு குருனோட உச்ச பார்வை இருக்கிறது பெரிய பிளஸ். அதுக்கும் மேல நம்ம சொன்ன நல்லது சில நல்லது அவர் செய்ய போறார். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வையில. கடைசி 40 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, குருனோட பார்வை இல்லையா. அப்ப என்ன நடக்கும்? திருப்பி வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல நல்லா தான் பழகுறாங்க, ஆனா என் மனசு ஏதோ சொல்லுது, இன்ட்யூஷன் இருக்கு, ஏதோ தப்பு நடக்குது. திருப்பி என்ன சுத்தி ஏதோ பின்னாடி வேலை செய்யறாங்க. பேக் எண்ட் வேலை அப்படின்றது நடக்கும். பேக் எண்ட் வேலை நடந்தா என்ன, நீங்க பாட்டு உங்க வேலையை செய்யுங்க, நல்லதே நடக்கும். கண்டிப்பா நிறைய பேர் இருப்பாங்க வாழ்க்கையில உங்களுக்கு காலை வாரி விடுறதுக்கு. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்யட்டும், உங்க பாட்டுக்கு நீங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க, எல்லாமே நல்லதுதான் நடக்கும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல எந்த கடவுள் வழிபாடு செய்யலாம்? சிவ வழிபாடுமா. தனுசு எப்பயுமே சிவனை வழிபாடு பண்ணு. உனக்கு மனசு லைக்கல அப்படின்னாலும் சிவன் கோயில்ல போய் உட்கார், நல்லது. கண்டிப்பா மேம், சிவ வழிபாடு நல்லது தரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. சோ கவலைப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். நன்றி. தனுசு தலைகீழாக மாறும் வாழ்க்கை. என்னத்தங்க தலைகீழா மாறப்போகுது? இந்த 138 நாட்கள் ஏற்கனவே தலைகீழ தான் நிக்கிற மாதிரி இருக்கு. வாழ்க்கையே ஒரே சர்க்கிள்ல இருக்கு. இதுல நீங்க வேற என்னங்க பண்ண போறோம் அந்த 138 நாட்கள்னு கேட்டீங்கன்னா, எஸ், சனி வக்ர பயிற்சி நடக்க போகுது. எல்லாரும் ரொம்ப அதை பத்திதான் எங்க திரும்பினாலும் பேசிக்கிட்டே இருக்கும். பட் இந்த 138 நாட்கள் சனியோட பார்வை என்ன பண்ண போகுது, உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க போறாரு, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா, நியாயமா புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த தனுசு ராசிக்கு இந்த டைம் பீரியட், அதாவது இந்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி ஆனது என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து எல்லாருக்குமே இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, தனுசை பொறுத்த வரைக்கும் இது காலச்சக்கரத்தோட 9வது ராசி, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த ராசியில நட்சத்திரங்கள்னு இருக்கு, ஓகேவா? எல்லா ராசியிலுமே நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல இந்த ராசியில வந்து மிக முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த ராசியில இருக்கு. இதுல வந்து மூல நட்சத்திரம் கேதுவோட ஒரு நட்சத்திரம் இருக்கு. ஏன்னா கேதுவோட நட்சத்திரம் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மேஷத்துல அஸ்வினி இருக்கு, சிம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம் மகம் இருக்கு, அதே மாதிரி தனுசுல வந்து பாத்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரமான மூல நட்சத்திரமா இருக்கு.
இப்ப இந்த நட்சத்திரத்தோட அதிபதி கேது பகவான் எங்க இருக்காரு உங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் இப்ப இருக்கிறது சிம்ம ராசியில இருக்காரு. சோ சிம்மத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் இப்ப கான்டாக்ட் வந்து தனுசுலயும் மேஷத்துலயுமே வச்சிருக்காரு. சோ கான்டாக்ட் ஃபுல்லாவே தனுசு மேஷத்துக்குமே இருக்கும். இதுக்கு இடையில சனி ஒரு பக்கம் மீனத்திலையும், இதுக்கு இடையில குரு ஒரு பக்கம் கடகத்திலையும், இப்படிதான் வந்து இவங்க வந்து மாறி மாறி அமைஞ்சிருக்காங்க. நான் ஏன் இதுல குறிப்பா வந்து மூலத்தை நான் வந்து மென்ஷன் பண்ணி நான் அவங்களுக்கு வந்து சொல்றேன்னா, பர்டிகுலரா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் மூல நட்சத்திரம் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். தனுசு ராசியில மூல நட்சத்திரத்துல யார் பிறந்திருந்தாலும் சரி, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சரி, ரொம்பவே 138 நாட்கள் உங்க லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா சனி அமைச்சு கொடுக்கதான் போறாரு. அதுக்காக மற்ற 2 நட்சத்திரங்களுக்கு இல்லையா அப்படிலாம் கிடையாது. விகிதமா நம்ம பார்க்கும்போது மூலத்துக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகளை சனி ஏற்படுத்துறாரு. சனி இருக்கிறது உங்க ராசியில இருந்து 4ஆம் பாவத்துல இருக்காரு. சனி பகவான் உங்களுடைய ராசியில இருந்து 4ஆம் பாவத்துல இருந்து உங்களோட ராசிக்கு 6ஆம் வீட்டு, அதாவது தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலியமாக 6ஆம் வீட்டை தொடர்பு கொண்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா 10ஆம் வீடு, ராசியில இருந்து 10ஆம் வீட்டை தொடர்பு கொண்டிருக்காரு. அப்புறம் ராசியே பாக்குறாரு. இதுதாங்க ஹைலைட். இப்போ இந்த 138 நாட்களும் சனியோட வக்கர பார்வை உங்க மேல வந்து விழுது. எல்லார் கண்ணுக்கும் இப்ப நீங்க தெரிய போறீங்க. கண் திருஷ்டி இப்ப உங்க மேல வந்து விழப்போகுது. தனுசு ராசிக்கு சும்மாவே கண் திருஷ்டி தான். எங்க திரும்பினாலும் அவன் என்னடா அவன் கார் வச்சிருக்கான், வீடு வச்சிருக்கான், பங்களா வச்சிருக்கான், கோடீஸ்வரன் நல்லா தானப்பா இருக்கான் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள நம்ம என்ன கஷ்டப்படுறோம், நம்ம என்ன வாங்குறோம், நம்ம என்ன தர்மடி வாங்குறோம் நமக்கு தான் தெரியும். ஆனா சுத்தி இருக்கவங்க பார்த்தா நம்மள ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நிச்சயமா பெருமையா தான் பேசுவாங்க. ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல உங்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் உச்சத்துல எல்லாம் இருக்காரு. அப்போ உங்களை வந்து மேலும் மேலும் பெருமையா தானே வச்சிருக்கோம். பட் என்னன்னா இந்த காலகட்டத்துல சனியோட பார்வையெல்லாம் பாருங்க, அதுதான் மிக முக்கியம். 6ஆம் வீடு, 10ஆம் வீடு, ராசி. 6ஆம் வீடு என்பது தொழில், வேலை. புரியுதுங்களா? இப்ப வேலையில எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கடுமையான வேலையை பத்தி சொல்றது 6. 10ன்றது பதவி, அது வேற ஸ்டோரி. இமேஜ், சொசைட்டில நீங்க எப்படிப்பட்ட இமேஜ்ல இருப்பீங்க, கரியர் ஓகே. ஒரு கடுமையான வேலையை பத்தி சொல்றது, அன்றாடம் உங்களோட வேலையை பத்தி சொல்றது வந்து ரொட்டீன் லைஃபை பத்தி சொல்றது 6. அதே மாதிரி 10ஆம் வீடு உங்க தொழில். சோ இப்ப 6, 10 ராசியை தொடர்பு கொள்றதுனால, அவர் பார்வையினால கண்டிப்பா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கரியர் லைஃப் டிஸ்டர்ப் ஆகும். இந்த ஒரு 4 மாச காலம் உடனே கேட்கலாம், ஏற்கனவே கரியர் லைஃப்ல வந்து சொல்றதுக்குலாம் பெருசா ஒண்ணுமே இல்லைங்க, இதுல என்ன இந்த சனி பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இந்த டைம்ல வந்து சனி பாத்தீங்கன்னா உங்களை முக்கிய முடிவுகள் எடுக்க சொல்லுவார் கரியர் ரிலேட்டடா. இந்த டைம் பீரியட்ல ஒரு 4 மாச காலத்துல வேலைகள் இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்ல டிரான்ஸ்பரை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்ல வேலையே சுத்தமா அப்படியே விட்டுட்டு சில பேருக்கு பிசினஸ் பண்ணலாமா, பெருசா வேலையில எந்த ஒரு லாபமும் வர மாதிரி தெரியல, நானும் 10 வருஷம் வேலை பார்த்துட்டேன், 15 வருஷம் வேலை பார்த்துட்டேன், போதும்டா சாமி, இதுக்கு மேல என்னால முடியாது, நான் ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்றேன், லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரும், ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும், ஒரு சேஞ்சுக்காகவும் டேர்னிங் பாயிண்ட்டும் வரும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு மாற்றத்தை நோக்கியும் போவீங்க கண்டிப்பா. பட் இதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா டெஃபினட்டா நீங்க பண்ணலாம். அதாவது ரீதிங்க் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க, ரீவிசிட் பண்றது. அதாவது ஆல்ரெடி யோசிச்சு வச்சு இந்த முடிவை திரும்பி சரி பாருங்க, இது பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமா, இது பண்ணலாம் வேலைக்கு ஆகுமா, இது யாரையும் பாதிக்காதா, நம்மளோட லைஃபுக்கு இது சேஃப்டியா, நம்மளுடைய குடும்பத்துக்கு சேஃப்டியா. ஏன்னா எப்பயுமே நீங்க உங்களை பத்தி யோசிக்கிறத விட மத்தவங்களை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் குடும்பத்தை பத்தி ரொம்பவே யோசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது இல்லையா? சோ அப்போ கரியர் ரிலேட்டடா நீங்க எந்த விஷயம் யோசிச்சாலுமே இந்த ஒரு டைம் பீரியட்ல கவனமா யோசிக்கணும். ஏனோ தானோ எப்படி அப்படியோன்ற யோசனைலாம் யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதுவுமே வந்து சரியா கை கொடுக்காது. ஏன்னா ஆல்ரெடி சனி வந்து ரொம்ப மெதுவா நகரக்கூடிய ஒரு பிளான், ரொம்ப ஸ்லோவா நகருது. அதுவும் அது ஏற்கனவே குருவோட ஒரு ராசியில போய் அமர்ந்திருக்கு. அந்த குரு பகவானும் இப்ப வந்து கடகராசில இருந்து இப்பதான் கடகத்துல இருந்து குரு வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஒரு டைம் பீரியட்ல உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து எந்த ஒரு வகையிலுமே உங்களுக்கு கெடுக்க கூடாது. அதுதான் நான் யோசிக்கிற ஒரு விஷயம். அது கெடுத்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாதிப்பு எங்க தெரியுமா வந்து விழும்? குடும்பத்துலதான் வந்து விழும். பொருளாதாரத்துல அடி வாங்குவீங்க. வீட்டுல அப்புறம் சொல்லுவாங்க, ஏன்பா ஒழுங்க வேலையாகவே பார்த்துருந்துருக்கலாம், எதுக்குப்பா நம்மளுக்கு இது தேவையா குமாரு,
அப்படியெல்லாம் போகும். ஸோ இது பொறுமையையும் நிதானத்தையும் ஒரு நிமிடம் யோசனை, அதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் 10 வாட்டி யோசிச்சுட்டு நிதானமா பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. அவசரப்பட்டு எதையுமே பண்றக்கூடிய காலகட்டம் இது இல்லை. புரியுதுங்களா? அதுவும் இல்லாம 4ஆம் இடம் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்க வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா 4ஆம் இடத்துல உங்களுக்கு அகைன் அதுவுமே குருவோட வீடு, ராசியும் குருவோட ஒரு ராசி, தாராளமா பண்ணலாம். இப்ப குரு வேற உச்சத்துல இருக்காருல்ல, அல்ல ஆல்ரெடி நீங்க வந்து பண்ணி வச்சிருப்பீங்க, திரும்பி பண்றதுக்கு இல்லை மேடம், ஆல்ரெடி ஒரு விஷயம் நான் பண்ணிட்டேன், திரும்பி வேற ஒரு விஷயத்துல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, எஸ் தாராளமா பண்ணுங்க. இந்த இடத்துல குரு உங்களுக்கு பெருசாக்க தான் ட்ரை பண்ணாரு தவிர சுருக்கிறதுக்கு எந்த வகையிலும் ட்ரை பண்ண மாட்டாரு. அதுவும் ராசிநாதனே குருதான்றப்ப யாராவது தான் விஷயத்துல தானே சூன்யம் வச்சுக்க முடியுமா? அது பண்ண மாட்டோம்ல. புரியுதுங்களா? இதே வந்து நம்ம சுயநலமா இருந்தா பண்ணிடுவோம். ஆனா வந்து குரு ராசியில இருக்கவங்க, தனுசு ராசி இருக்கவங்க அந்த சுயநலமே அவங்க கிடையவே கிடையாது. மத்தவங்க கிட்ட வேணா மாட்டிட்டு முழிப்பாங்களே தவிர அவங்களுக்கு அவங்க வந்து பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு டைமா தான் நான் வந்து பாக்குறேன். இன்னும் இருக்குங்க, இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 மாச காலம் அப்படிதான் போகும். எதுவுமே வந்து வேகமா இருக்காது. ஒரு விஷயத்துலயும் நிதானம், பொறுமை காக்க வேண்டிய ஒரு காலம். அதுவும் வக்கரமா வர போறதுனால லேட் ஆகும், சில விஷயம் டிலே ஆகும், லேட் ஆகும். அதுக்காக நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ஐயோ என்னடா இது லேட் ஆகுதே, டிலே ஆகுது. ஏன்னா இந்த டைம் அப்படிதாங்க இருக்கும், லேட் ஆகும், டிலே ஆகும். டிலே ஆகுதுன்னா வருத்தப்படாதீங்க, பயப்படாதீங்க. அது ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி உங்களுக்கு கொண்டு போகுது, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சும்மா வேற எதோ போட்டு கம்பேர் பண்ணி யோசிக்க ஓவர்திங்க் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. குருவோட பார்வை வேற 12ஆம் வீட்டுல வேற இருக்கு, அதனால அந்த ஓவர் திங்கிங் எல்லாம் இருக்கும். அதெல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் குறைங்க. திங்கிங் ப்ராசஸ் முதல்ல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஃபோக்கஸான திங்கிங்கை கொண்டு வாங்க. அப்பதான் லைஃப்ல வந்து முன்னாடி வர முடியும். மொத்தத்துல தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு டைம் பீரியட். சனி பகவான் பொறுமையை கொடுத்து உங்க வாழ்க்கையை மாற்றுவாருன்றத மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. விருச்சிக ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பலன்களை நாம் காண்கிறோம். ஜூலை 27 முதல் டிசம்பர் 11 வரை சனி வக்கரம் அடைகிறார். அவர் 138 நாட்களுக்கு வக்கரம் அடைகிறார். சனி பகவான் தங்களுக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். தற்போது வக்கரம் அடைவதால் ஓரளவு நன்மை உண்டு. உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கும். இதுவரை உழைப்பு அதிகம், அலைச்சல் அதிகம், அடிக்கடி பிரயாணம் செய்து கொண்டே இருந்திருப்பீர்கள். அனைத்தும் தற்சமயம் குறையும். உடல் நலனில் உள்ள குறைபாடுகள் அனைத்தும் அகலும். நன்மைகள் நடைபெறும். ஏனென்றால் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே குரு 8ல் அஷ்டமத்தில் இருக்கிறார். அடுத்து அவர்களுக்கு சனி 4ல் இருந்து பாலாய் படித்துக் கொண்டிருந்தார். தற்சமயம் வக்கரம் அடைவதால் உடல் ஆரோக்கியம் சீர்படும். மருத்துவ செலவுகள் குறையும். குடும்பம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வர். பொருளாதார நிலையில் அபிவிருத்தி அடையும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். தாங்கள் கடனாக கொடுத்த பணம் நல்ல விதத்தில் திரும்பி வரும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தங்களுக்கு லாபம். போட்ட முதலை எடுப்பீர்கள். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகள் மன மகிழ்ச்சி கொள்வர். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டு. தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்ற துறையில் உள்ள அன்பர்களுக்கு பண வரவுகள் பெருகும். உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர். பிறரால் முடிக்க முடியாத காரியங்களை தாங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு முடிப்பீர்கள். நல்ல பெயர் எடுப்பீர்கள். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். அரசியலில் தாங்கள் புகழ் பெறுவீர்கள். கட்சிகள் புது பதவிகள் கிடைக்கும்.
நல்ல விதத்தில் செயல்படுவீர். மக்களிடையே செல்வாக்கு பெருகும். விவசாயம் நன்றாக இருக்கும். தற்சமயம் செவ்வாய் சாதகமாக இருப்பதாலும் சனியும் சாதகமாக இருப்பதாலும் தங்களுக்கு விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும், கால்நடைகளால் வருமானம் உண்டு. கலைஞர்களுக்கு புது புது ஒப்பந்தங்கள் அனைத்தும் தங்களுக்கு தேடி வரும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனால் பண வரவுகள், ஆதாயம் உண்டு. பெண்கள் மன மகிழ்ச்சி கொள்வார்கள். தடங்கலான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு நகைகள், ஆடைகள் அனைத்தும் சேரும். மாணவியர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். பெற்றோருக்கு ஒத்துழைப்பு, ஒத்தாசையாக இருப்பர். ஆக தனுசு ராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பம் நன்றாக இருக்கும். பொருளாதார நிலை சீர்படும். கொடுக்கல் வாங்கல் நல்ல விதத்தில் நடைபெறும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பாராட்டுதல்களை பெறுவீர்கள். அரசியல் துறையில் புகழ் பெறுவீர். விவசாயம் நன்றாக இருக்கும். கலைத்துறை நன்றாக இருக்கும். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.